வணக்கம் மக்களே. நாம் இப்போ இந்த காணொலியில் பார்க்க வந்திருக்க இடம் கன்னியாகுமரி. நீண்ட தங்க நாற்கர சாலை, உயர்ந்து நிற்கிற காற்றாலைகள், எழில் கொஞ்சம் இயற்கை காட்சிகள் இதெல்லாம் ஒன்றிணைஞ்சு நம்மளை வரவேற்கிற இடம் கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரி நகரம் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் மக்களே, அதுதான் உண்மை. சோழக்கடல், சேரக்கடல், குமரிக்கடல் இப்படி முக்கடலும் சங்கமிக்கிற இந்த குமரி முனை இப்போ இருக்கிற நகரம். இந்த குமரி முனைக்கு தெற்கே மக்கள் வாழ்ந்த மிகப்பெரிய நகரமும் நிலப்பரப்பும் கடல் கோள்களால் சூழப்பட்டு தண்ணீரில் மூழ்கிட்டதா வரலாற்று ஆய்வாளர்களும் இலக்கியங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. குமரி கடலும் வள்ளுவர் சிலையும் செவ்வானம் சிவந்து சூரியன் வெளிவருகிற இந்த காட்சியை பார்க்கறதுக்காக தமிழ்நாடு மட்டுமல்ல, வட இந்தியர்கள் பெரும் அளவிலையும் வெளிநாட்டவர்களும் நிறைய கூடி இந்த கடலுக்குள்ளேருந்து வெளிவருகிற இந்த கதிரவனை ரசிக்கிறதுக்காக தான் இவ்வளோ மக்கள் கூடி நின்று ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த பக்கம் பெரும்பாலும் எல்லாமே வட மாநிலத்தவர்கள் தான் இந்த சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்க. ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளுக்கு இடையில் கடலுக்கு நடுவில் இழந்துக்கிட்டு கதிரவன் வெளியில் வருகிற மாதிரியான இந்த காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வெளியே வர வர இந்த பக்கம் இருக்கிற வட இந்திய கூட்டங்களெல்லாம் சூரிய பகவானுக்கு ஜேன்னு ஆர்ப்பரித்து கத்தி கொண்டாடி மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்திருக்கிற வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே இந்த குமரி முனையை ஒரு புனித தலமாக நினைக்கிறாங்க. சில சடங்குகள் பண்ணிட்டு இதை தீர்த்தமாக நினைச்சு இந்த கடலுக்குள்ளே மூழ்கி குளித்து எழுந்து வணங்கி சில வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருப்புகளுக்கு பிறகு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்திருக்கு. 5:45 சூரிய உதயம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5:15 இங்கே தான் இருந்தோம். மணி இப்போ 6:45 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி ஒரு பெரிய நெருப்பு பிளம்பு மாதிரி சூரியன் எழுந்து வந்து மேலே நிற்கிறாரு. இந்த இயற்கை சூழல் காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த குமரி முனையினுடைய விடியல் காட்சியை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துருங்க. கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. கடல் அலைகளுக்கு நடுவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகால அரசியல் இருக்குது. 1975ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் திருவள்ளுவர் சிலை அமைக்கிறதுக்கான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 1979ஆவது வருஷம் ஏப்ரல் 15ஆம் தேதி அன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர், தமிழக ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி மற்றும் இந்திய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் ஆகியவர்கள் தலைமையில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. 1990-91 நிதிநிலையில் சிலை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 90 செப்டம்பர் 6ஆம் தேதி சிலை அமைக்கும் பணியை அன்றைய முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி தொடங்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நடைபெற்ற சிலை அமைக்கும் பணி 1999ஆம் ஆண்டு நிறைவுற்று திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலையோட பீடத்தோட உயரம் மட்டும் 38 அடி ஆகும். திருவள்ளுவர் சிலை மட்டும் 95 அடி ஆகும். மொத்தமாக 133 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்காங்க. திருக்குறளோட 133 அதிகாரத்தை குறிக்கும் விதமாக 133 அடி உயரத்தில் சிலை அமைச்சிருக்காங்க. கடலுக்குள்ளே இருக்க திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், இந்த பக்கம் கரைப்பகுதியில் காந்தி மண்டபம், ஒரு அம்மன் கோவில், இது மாதிரி சுற்றுலாவுக்கும் ஆன்மீகத்திற்கும் வரலாற்றின் தொன்மைக்கும் பெயர் பெற்ற இடமாக இந்த கன்னியாகுமரி திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. கடல் சார்ந்த நெய்த நிலமான கன்னியாகுமரியில் மிக முக்கியமான தொழில் மீன் பிடிக்கிறது. ஏராளமான மீன் பிடிக்கக்கூடிய விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகத்தில் தான் நம்ம இப்போ நடுவில் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு வலதுபுறம் இடதுபுறம் 2 பக்கமே கடலாக தான் இருக்குது. அதாவது கடலுக்குள்ளே ஒரு சாலை அமைச்சிருக்காங்க. மீன்பிடி தொழிலோட ஏற்றுமதி மற்றும் போக்குவரத்துக்காக இந்த சாலையை கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க. இந்த வழியில் பயணிக்கும் போது 2 பக்கமும் கடல், நடுவில் நம்ம பயணம் பண்ணிருக்க இந்த பயணம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒன்றா இருக்குது. நம்ம போயிட்டு இருக்க இந்த பாதையோட வலது பக்கம் கடல் பகுதி, அதாவது அலை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அலையினால் அரிப்பு ஏற்படாமல் இருக்க பெரிய பெரிய காங்கிரீட் கட்டைகளை சாலையின் ஓரத்தில் அமைச்சிருக்காங்க. இடது பக்கம் இந்த பக்கம் கரை இருக்கிறதுனால இந்த பக்கம் அலை வராது அப்படின்றதுனால இந்த பக்கம் வெறும் சாலை மட்டும் இருக்குது. இப்படியான குமரி கடல் அழகும் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த குமரி மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டோட இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரத்த சரித்திரமே இருக்குது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழே இன்றைய கன்னியாகுமரி இருந்தது. கொச்சின் சமஸ்தானமும் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் இணைத்து கேரளா மாநிலமாக உருவாக்கப்பட்டது.
இன்றைய குமரியின் தந்தை என்று அழைக்கப்படுகிற மார்ஷல் நேசமணி அவங்க தலைமையில் பெரும் மக்கள் கூட்டம் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து பல உயிர் பலிகளுக்கு பிறகு 1956 நவம்பர் 1 இன்றைக்கு இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோட இணைக்கப்பட்டது. அன்றைய சுதந்திர திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் பட்டம்தானு பிள்ளை. இந்து ஆகம விதிமுறைப்படி நடைபெற்ற ஆட்சியினால உயர்சாதி இந்துக்களும் தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கும் இடையே மிகப்பெரிய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நிகழ்த்தப்பட்டது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய தமிழ் பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைக்கணும்னு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 13 பேர் திருவிதாங்கூர் சமஸ்தான காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் போராட்டங்களுக்கு பிறகு 1956 நவம்பர் 1 திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய தமிழ் பகுதிகளான இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்டது. கடல் வளம், நிலவளம், மலை வளம் அப்படின்னு இயற்கையினுடைய பெரும் கொடையாக இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோட இணைக்க 9 ஆண்டுகள் ரத்தம் சிந்திய போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டோட இணைச்சாங்க. ஆனால் அப்படி போராடி இணைத்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இயற்கையும் மலைகளையும் இன்னைக்கு யாருக்கிட்ட இருந்து போராடி தமிழ்நாட்டோட இணைச்சாங்களோ அதே கேரள மாநிலத்துக்கிட்ட இயற்கை வளங்களை வண்டியாக ஏற்றி அனுப்புறது அப்படின்றது இன்றைய அரசியல் அவலத்திற்கான சாட்சி. குமரி மாவட்டத்தினுடைய சாலைகளில் பயணிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு கேரளாவுக்குள்ளே பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வாக இருக்கும். அந்த அளவுக்கு அடர்த்தியான மரங்கள், இயற்கை சூழல். வேளாண்மையில் முதன்மையான தொழில் பார்த்தா இங்கே ரப்பர் தொழிலும் தென்னை வேளாண்மையும் செய்கிறாங்க. குமரி மக்கள் பேசுகிற அந்த குமரி தமிழ், அந்த மண்ணினுடைய மொழி கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்தாலும் புதியவர்கள் யாராவது அந்த பேச்சு வழக்கு கேட்கும்போது புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கும்போது மலையாளம் போலவோ அல்லது மலையாள சாயலோ இருக்கிற மாதிரியான அந்த மொழியினுடைய தன்மை இருந்தாலும் தொல்காப்பியத்தினுடைய தொன்மையான இலக்கியத்தினுடைய சொற்கள் எல்லாமே குமரி மக்கள் பேசுகிற தமிழில் இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம இப்போ வந்திருக்க இடம் லெமூர் கடற்கரை. லெமூரியா அப்படின்ற தமிழர்கள் வாழ்ந்த மிகப்பெரிய கண்டம் கடலுக்குள்ளே மூழ்கி போனதாகவும் அதுதான் பாண்டியர்கள் ஆட்சி செய்த நிலம் அப்படின்றும் முதல் தமிழ் சங்கம் அங்கே தான் தோற்றுவித்ததாகவும் இலக்கியங்கள்லையும் தமிழ் ஆய்வாளர்களும் நிறைய கருதுகிறாங்க. அந்த லெமூரியா கண்டத்தினுடைய நினைவாக கூட இந்த கடற்கரைக்கு லெமூர் கடற்கரை அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். இந்த கடற்கரையில் குழந்தைகளை கவரக்கூடிய அவர்கள் விளையாடுவதற்கு தேவையான வசதிகளோடு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. சுற்றுலா பயணிகளை கவரும்படியான கடற்கரை ரொம்ப சுத்தமாகவும் உள்கட்டமைப்பு வசதிகளும் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கடல் எந்த அளவுக்கு அழகானதோ அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. இதே கடற்கரையில் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி 5 மருத்துவ மாணவர்கள் கடலில் குளிக்க வந்துட்டு உயிரை விட்டுட்டாங்க. இது மாதிரியான கடல் பகுதிகளை நம்ம குளிக்கும் போது விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. லெமூர் கடற்கரை ரொம்ப அற்புதமான அழகான ஒரு கடற்கரையாக இருக்குது. துள்ளி விளையாடும் குழந்தைகள், உள்ளே இருந்து ஓடி வரும் நண்டுகள், அலையோடு போராடி திருப்பி ஓடி வர அற்புதமான நண்டுகள். ரொம்ப அற்புதமான ஒரு கடற்கரை. இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சது. இது மாதிரி கன்னியாகுமரியிலேயே பக்கத்தில் இன்னும் சுற்றுலாத்தலங்கள் திருப்பரப்பு அருவி, காமராஜர் காலேஜில் கட்டின மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான நிறைய பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா பகுதிகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியாக சுற்றி பாருங்கள். நன்றி மக்களே.